ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் பிகினர்ஸ்க்கான நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்பயுமே ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் போடும் போது நடுவில் அந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பெண்டன் டிசைனை இந்த மாதிரி ஏதாச்சும் போடும் போது நம்மளுக்கு அந்த சென்டர் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிசைனே வந்து அழகாக இருக்கும். பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, த்ரெட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 2 லைன் ஃபஸ்ட்டு செயின் போடணும். ஏன்னா வந்து நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணும் போது இந்த இடத்துல பீட்ஸ் வந்து டைரெக்டாக இந்த செயின் போடாத கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு அந்த பீட்ஸ் அடிபட்டு பீட் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே 2 லைன் செயின் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஃப்ளாட் லோடுக்கு போடும் போது பாருங்கள், இந்த செயின் போட்டு பேசிக் போட்டு ஆரம்பிங்க. அப்படி செயின் போடாத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லோடு வந்து ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் ஈவனாக வராது. இப்போ முடிச்சுட்டு எண்ணட் போடாத நான் ஏற்கனவே போட்டிருக்க செயின் மேலேயே ரிவர்ஸ் செயின் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் இங்கே ஒரு த்ரெட்டு வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஃப்ளாட் லோடட் போடும்போது இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ பேக் செயின் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ லோடிங் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அப்படியே நான் எண்ணட் போடலை. பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு செயின் போடுறேன், அப்புறம் ஒரு லாக் செயின் போடுறேன், போட்டுட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் வந்து நேராக போட்டிருக்கேன், இப்படி நேராக போட்டிருக்கேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், வந்து லாக் செயின் ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, ஒரு லாக் செயின், அப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் அடியில் வந்து த்ரெட் வச்சு போடும் போதும் இந்த மெத்தடில் போடுங்க, அப்போ தான் த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. இப்போ வந்து ஃப்ளாட் லோடிங் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இந்த 2 பக்கமும் இந்த சைடும் வந்து செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சைடும் வந்து 2 பக்கமும் செயின் போட்டுக்கோங்க. இந்த செயின் போடலை அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ செயின் 2 பக்கமும் நம்மளுக்கு செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னமும் அந்த லோட் ஸ்டிச் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடெலாம் வந்து ஸ்டிச் பண்ணும் போது தனித்தனி பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பெரிய சைஸ் பீடெலாம் வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணும் போது ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்த வாட்டியும் அந்த பீடெலாம் வந்து உங்களுக்கு தூக்கிட்டு வந்து ஒர்க் வந்து நீட்டாக தெரியாது. அதனால் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். சீனி பாசினா 2 பீடு இல்லைனா 3 பீடாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நாட் போடும் போது வந்து நல்லா நாட் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பீட் வந்து போடும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த மெலிசான நூல் வந்து முடிச்சு போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிச்சா போட்டால் உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன நூல், அதாவது ஜரி த்ரெட்டு இந்த மாதிரிலாம் முடிச்சு போடும்போது இந்த மாதிரி 2-3 சுற்றிட்டு அப்புறமா இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைம் போடும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வந்துடும். இப்போ பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ஒரே மட்டுக்கா நீடியில் நிறையா பீட் வந்து வச்சு போடுறதுக்கு வராது, கீழே விழுந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இப்படி 2 பீடாக தனித்தனியாக ஃபஸ்ட் 2 பீடு வந்து போட்டுட்டு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப 2 பீடு எடுத்து ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் 2 பீடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 பீடாக எடுத்து 2 பீடாக போட்டு பழகுங்க. இப்போ ஒரு சில நேரத்தில் எண்ணாட் போடும்போது இந்த மாதிரி லூப் தூக்கிட்டு தெரியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து கொஞ்சம் இழுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உள்ளார இப்படி நகத்தை வச்சு இப்படி தள்ளி விட்டிங்க அப்படின்னாலும் உள்ளார போயிடும். அப்படியும் உள்ளார போகாத நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீடியில் பாருங்கள், இந்த மாதிரி அடியில் அந்த நாட்டு இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீடியில் வந்து இந்த நாட் பக்கத்தில் இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த நீடிலோட டிப்பில் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளார போயிடும். இங்கே பாருங்கள், ஒரு நாட்டு உள்ளே போயிடுச்சு. அடுத்தது நீங்கள் ட்ரேசிங் இல்லாத ஒரு டிசைன் வந்து போடும்போது கரெக்டாக அதோட கேப்பை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. ஸ்கேலோ அல்லது டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஓட்ட போகிறேன். அதுக்கு வந்து 1.25 இன்ச் வந்து கரெக்டாக
1.25 இன்ச்சு கேப் வந்து அளவு குறிச்சிருக்கேன். இப்போ திலகம் ஷேப்பில் நான் சின்ன ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், கோல்டன் கலர் ஸ்டோனு. நான் நார்மல் நீடியில் சில்க் த்ரெட்டில் வந்து 8 கவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறேன். ஜமிக்கி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு போட போகிறேன். இங்கே சில்க் த்ரெட்டில் எப்பயும் போடும் போது லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடும்போது 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் போடணும். அதுக்கு நீளமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து தூக்கிட்டு இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு பக்கம் போட்டேன், இன்னொன்று பக்கம் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நேராக வந்து போடணும். பாருங்கள், இதுக்கு நேராக இது வந்து போடணும். அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் சில்க் த்ரெட் வந்து நார்மல் நீடியில் போடும் போது அதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நீளமாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது ஜர்தோசி இந்த திலகம் ஷேப் சுற்றி போட போகிறேன். எப்பயும் ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இப்படி லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போட ஆரம்பிங்க, ரொம்பவே இழுத்துடக்கூடாது, ஸ்ப்ரிங் தெரிகிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் சிங்கிள் த்ரெட்டாக போட்டு தைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் தைச்சதே வந்து தெரியல பாருங்கள், அந்த த்ரெட்டே வந்து மேலே உங்களுக்கு தெரியாது. போடும்போது பாருங்கள், இதோட பாருங்கள் நான் லூஸாக விட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நான் இப்போ வந்து த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். அடியில் இழுக்கும் போது பாருங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுதுங்க. பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 4 பக்கம் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே நீடில் வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஜர்தோசி மேலே அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாத இருக்கும். பாருங்கள், சிங்கிள் த்ரெட்டாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து தெரியல பாருங்கள் அவ்வளோவா. அடுத்தது இதை சுற்றி சீனி பாசி கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த திலகம் ஷேப்லாம் வந்து போடும்போது எப்பயுமே ரொம்ப ஒட்டி ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் ஒரு பீட் அளவு தள்ளி ஆரம்பிங்க. இந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து ஒரு பக்கம் முடிச்சுட்டு இன்னொன்று அடுத்ததுக்கு வந்து நீங்கள் போடும் போது ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. 2 பீடு இல்லைன்னா ஒரு பீடாக கொடுங்க. நான் 2 பீடாக கொடுக்குறேன். 3 பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து தூக்கிட்டு இருக்கும். பீடு ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி சின்ன டிசைன் இதுக்கெலாம் வந்து 2 பீடு கொடுங்க. இப்போ வந்து இந்த நெக்லைன்லாம் நம்ம வந்து இப்படி நேராக போட்டு வரோம், அதுக்கு 3 பீடு கொடுத்தாலும் அவ்வளோவா தூக்காது. இந்த மாதிரி சின்ன டிசைனுக்கு வந்து 2 பீடாக கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் 2 பீடாகவே கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஷார்ப் பேஜ் நம்ம போடும்போது இப்போ ஒரு பீட் வச்சாவே நம்மளுக்கு இந்த திலகம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப் கிடைக்கல. இந்த மாதிரி 3 பீடு வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். உங்களுக்கு போடும் போது வந்து தெரியும் எப்படி போட்டால் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி வந்து போடுங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா இந்த திலகம் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக நம்மளுக்கு தெரியுது. போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது போடும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு பீடு வைக்கிற அளவு நம்ம இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போடணும். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜுக்கு நேராக இருந்து ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் வந்து தூக்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி டிப்ஸில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீடியில் வந்து இப்படி அடியில் விட்டு இந்த டிப்பு இருக்கு இல்லையா, இந்த டிப்பில் இப்படியே இழுத்து விட்ருங்க, அது வந்து அடியில் போயிடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.